திருப்பத்தூர் அடுத்த செலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் இரவு பெய்த கனமழையின் காரணமாக காற்றாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணேசனிடம் கேட்கலாம். கணேசன், விவரங்கள். நிச்சயமாக பெஞ்சால் புயல் தற்போது கரையை கடந்த நிலையில் நேற்று மாலை முதல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து கொண்டிருந்தது. இரவு முழுவதும் மழையானது கொட்டிக் கொண்டிருந்தது. இந்த சூழலில் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள 49 ஏரிகளில் தற்போது வரை 4 ஏரிகள் நிரம்பியுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏலகிரி மலை பின்புறத்தில் உள்ள இந்த காட்டாற்று வெள்ளமானது ஜவ்வாது மலை பகுதியில் இருந்து வந்து தற்போது இந்த ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த காட்டாற்று வெள்ளம் தற்போது ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற போது பார்க்கிறோம், அந்த ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரால் ஆர்ப்பரித்து கொட்டி கீழே உள்ள கோயில் வரை இந்த தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அங்கு பாதுகாப்பு பணியில் போலீசாரும் வனத்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டு விடுமுறை நாட்களாக என்பதால் பல நபர்கள் குளிக்க வருவார்கள் என கூறி அந்த இடத்தில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த காட்டாற்று வெள்ளம் தற்போது வந்து கொண்டிருப்பது இருக்கிறது. இதனால் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.